கிட்ட பேசிடுறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த நேரத்துல தனியா? ஏன் இப்பெல்லாம் நான் தனியா தைரியமா வாக்கிங் கிளம்பிடுறது. உன்னை பார்த்தோம் ஐ அம் சோ ஹாப்பி. என்ன பார்த்து உங்களுக்கு என்ன ஹாப்பி? இப்ப என்ன செஞ்சீங்க? சிரிச்சேன். நல்ல வேலை, என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். நீதான் பழைய சிரிப்பு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, அதனாலதான் புதுசா சிரிச்சேன். பழசே பெட்டர். கொஞ்சம் பல்ல மட்டும் முடிக்கிறீங்களா? ராதா ராதா, என்னது? உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? கேளுங்க. உனக்கு யார பிடிக்கும்? எங்க அப்பாவை. அவர்தான் தண்ணி பாம்புன்னு சொல்லுவிய. அவர் செய்யற சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் என்ன பெத்தவர் இல்லையா, அவரை விட்டா வேற யாரும். என்னதான் இருந்தாலும் பிற்காலத்துல உனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ஆள் வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணும். யாரு வேணும்? சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா பிள்ளையா இருக்க கூடாது. அது இருக்கட்டும், நீங்க என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க இல்ல? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாள் நல்லா இல்ல. நான் நாளைக்கு சொல்றேன்னு. வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன். பார்த்துங்களா? பரவாயில்ல, வாங்க. உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? எப்போவாவது எப்பவாதுதான் ஆரம்பிக்கும், அப்புறம் எப்பவும் பிடிச்சுக்கும். நல்லா தமாஷா பேசுறேங்க. ஆமா, உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? எனக்கா? இந்த தெருவுல எத்தனை வீடு? கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்கும். அதுல 15 வீடு எனக்கு சொந்தமா இருந்துச்சு. 15 வீடு? அதுல 14 வீட்டை இதுக்காகவே வித்து செலவழிச்சேன். அப்ப எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும்? என்ன 14 வீட்டு வித்துட்டீங்களா? 25 வருஷம் குதிரை பந்தயம், குடிப்பழக்கம். 14ஓட நிறுத்தினே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்போ இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதான் ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட வாடகையில கழிச்சுக்கலாம். உங்க பொண்ணு ராதா வாடகை பணத்தை உங்ககிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லிருக்க. அவ அப்படித்தான் சொல்லுவா. என் மக தானே, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பணம் எதுக்கு சார்? மனசு சரியில்லை, இந்த கழுத தீர்த்தத்தை கொஞ்சம் போடலான்னு தான். இன்னும் தீர்த்தம் நீங்களா? அடே, ரொம்ப நல்லதா போச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு போத வாடகையில கழிச்சுக்க மாட்டீங்களே. அத வேற கழிச்சு அதிகமா குத்தாரு. பன்னீர் மாதிரி இருக்குங்க. பாருங்க சார், விலை அதிகமா இருக்குமே. ஆமா, இப்ப சட்டத்திட்டம் கடுமையான உடனே விலை ஏறி போச்சு. 300 ரூபாய். 300? 30 வீடு இருந்தாலும் தாங்காதுங்க. ஐயோ, பிசினஸ்ல மாசம் 10,000 லாபம் வருது, செலவு தெரியல. 10,000 மாசமா? அப்படி என்னப்பா தொழில் அது? அதான் சார், இறால் அந்த டப்பால அடிச்சு ஃபாரினுக்கு அனுப்புறேன். கேரளால ஒரு ஃபேக்டரி இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உங்க சொந்த ஊர் கேரளாவா? இல்ல சார், விசாகப்பட்டினம். அங்க 2 கப்பலோடுது. எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்தது, சொந்தமா சம்பாதிக்கிறான்னு இங்க ஓடி வந்துட்டேன். மானஸ்த. ஆமா, உனக்கு கல்யாணம் இனிமேதான் நல்லா தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ சம்பாதிக்கிற பொண்ணு வேணா கீழ் வரிசையில வந்து நிக்குமே. நான் கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அது பறந்தே போச்சு. மாப்பிள்ள, ராதா உனக்கு தான். ஓஹோ, குடியார பேச்சு பொழுது விழுந்தா போச்சுன்றியா? அது நம்ம கிட்ட கிடையாது மாப்பிள்ள, ராதா உனக்கு தான். ஆமா, இது இவ்வளவு தானா?
உள்ள டஜன் கணக்காயிடுச்சு. அப்படின்னா நீ இல்ல மாப்பிள்ள, இன்னொன்னு எடுத்து ஓட. எனக்கு அரைகுறையா சாப்பிட்டா தலைவலி வரும். பாட்டோட வர. ஆமா, நீ வந்து பிரயோஜனம் இல்லை, பாட்டோட வா. அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலேயே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவ கோச்சிட்டான என்ன பண்றது? அவன் நம்மளை காதலிக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதும். அன்புள்ள ராதா, நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுதுற மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க முடிய ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம். என்ன கண்ணா, என்ன எழுதிட்டு இருக்க? ஐயா, லவ் லெட்டர். சரித்திரத்திலப்பா அந்த அனார்கலிக்கு அம்பிகாபதி லெட்டர் ஒரு காதல் காதல் கட்டுறா? யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உலகாம உண்மையை சொல்லு, நான் உனக்கு டச் பண்றேன். அப்பா, நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா. அவன் மேல எனக்கு ஒரு இது ஒரு இது. எதுப்பா? லவ்வா? வெரி குட், வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. உன்னுடைய செலக்ஷன் A1. ஆனா அவன் உன்னை காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் லெட்டர் எழுதலான்னு பாக்குறேன். அந்த கழுதை வரவே மாட்டேங்குது. நேர பேசிட வேண்டியதானே? நான் அவன் கூட நேரா பேசினா எனக்கு உள்ள போயிடுதே. இது பேச்செல்லாம் பந்து ஒண்ணு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுக்கிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன், எழுது. அப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. ரெடியா? மை டியர் ராதா. மை டியர் ராதா. உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதி கொள்வது. உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா, சாரி சன், சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதி கொள்வது. நான் உன்னை முதலாக பார்த்த பொழுதே என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பலமுறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை 3 துடி போட்டுட்டேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி. துடி 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 என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு. சரவணன், சரவணன். வெரி குட், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். பிக் பண்ணிட்டீங்க. அப்பா, நான் என்ன மனசுல நினைச்சிருந்தனோ அதை அப்படியே எழுத வச்சிட்டீங்க. சாரி, இவ்வளவு ஜோரா காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது பர்சனலா கேட்கக்கூடாது. ஆமாடா, நானும் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் லெட்டர். ஐயோ, ஒரு நாள் 10 லெட்டர் எழுதுவேன். தவறி போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதா? சொல்லிடுவேன். அவன் என்ன சொல்றது? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு. ஐயோ, அப்பாவுக்கு ராத்திரி சாப்பாடு இல்ல. ஏங்க பயப்படுறீங்க? உங்க மனசுல என் ஒருத்திக்குதான் இடம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா? வேற ஒருத்தி காதலிச்சுட்டு கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவளுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தேன்னா உன்னைத்தான் காதலிச்சிருப்பேன். இப்போ உன் பேரை உயிரையே வச்சிருக்கிறேன். ஆமா, தூண்டி விடுறா. இவனுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவைதானா? நம்ம விஷயத்தை அப்புறம் வச்சுக்குவோம். தேங்க்யூ. அதனால லெட்டர் இப்ப என்ன திரும்பிட்டேன்? ஜானகி, அது ஒண்ணு இல்லம்மா. நம்ம சரவணன் ராதாவை லவ் பண்றேன்னு சொன்னா, அவளுக்கு எப்படி லெட்டர் எழுதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், அவன் எழுதுறான். வேற ஒண்ணு இல்லப்பா. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னது? நாளைக்கு அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றான்னு வச்சுக்கோங்க.
மாமனார் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா